நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் திரித்துவ கடவுளாகிய மூவொரு கடவுளின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் வேளையாக மாற்றி தருவாராக. வேளையிலும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். திரித்துவ கடவுளாய் நம்முடைய திருப்பிரசன்னத்தினாலே ஒருவரில் மூவராய் மூவரில் ஒருவராய் எங்களுள் உறைந்து வாசம் செய்து உம்முடைய கிருபையையும் மட்டில்லாத தயவையும் எங்களுக்கு அருளிச் செய்து உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புகிற உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமை நிறைந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை வேளைகளை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களோடு இடைபடும், நிறைவுடனும் நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து 142ஆம் பாமாலையை பாடுவோம். பிதாவே மா தயாபரா ரட்சிப்பின் ஆதி காரணா. Pidawe madayavara rachipin adikarana simmasana muntaluve ambagamanipiyume Pidavin vaarthai மைந்தனே தீர்க்கராசாரிய வேந்தே சிம்மாசன முன்தாளுவேன் ரட்சண்யஹாருள் ஈயுமே அநாதியாவிவும் மாலே மரித்த ஆன்மா உயிருமே சிம்மாசன முன்காளுவே தெய்வீக ஜீவன் ஈயுமே பிதா குமாரன் ஆவியே திரியேகனான சுவாமியே சிம்மாசன முன்தாளுவேன் அம்பருள் ஜீவன் ஈயுமே. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினார், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும்.
எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக, ஆமென். வேத வாக்கியம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடைய கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். நம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே பொல்லாவினை யாவற்றையும் நல்லோர்க்கு நீக்கும் இயேசுவே பொல்லாவினை யாவற்றையும் நல்லோர்க்கு நீக்கும் இயேசுவே தேவா இறங்கும் ஐயனே என்னை நீக்கவே தாதாவும் என்னை பெற்ற மாதாவும் நீயே இயேசுவே தேவா இறங்கும் ஐயனே. ஆம் தூயாவியானவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எங்களை ஜனிப்பித்தவர் நீர் அல்லவா? உங்களுடைய கிருபைகள் எங்களோடு தங்கி இருக்கிறதே அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கத்திருந்த வேளையிலே பிரசன்னராயிரும். தூயாவியானவர் வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும், அடிமையை மறைத்துக் கொள்ளும், குற்றங்கள் குறைவுகளை நீக்கி போடும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படும். வார்த்தைகளின் சத்தம் துணிக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அதன்படி செய்ய திரும்பிச் செல்ல பலன் தாரும். உடனிருந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருச்சபையின் பிள்ளைகளாக, இறை மக்களாக இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து இந்த நாளின் தியானத்துல நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற பொருள், நாம் திரித்துவ கடவுளை விசுவாசிக்கிறோம். We believe in the triune God. உங்களுடைய கடவுள் யார் என்கிற கேள்வியை இந்த உலகத்தின் மக்களிடத்திலே, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களிடத்திலே நான் எழுப்புவேனானால் அதற்கு பல்வேறு விதமான வகையான பதில்கள் நாம் கூற முடியும். ஆனால் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆணாதிக்கத்தை ஊக்குவிக்கிற, சாதியத்தால் பிரிந்து நிற்கக்கூடிய, தனி ஒரு சமூகத்திற்காக மாத்திரம் வாழ்கிற, எளியோர் குறித்த கரிசனையற்ற, பக்தியை முன்னிறுத்தி சமூக மோதல்களை மற்றும் வன்முறைகளை ஊக்குவிக்கக்கூடிய, இல்லையானால் பல்வேறு விதமான போராட்டங்களிலே குதித்து அவைகளின் மூலமாக விடையை தேடக்கூடிய கடவுளா நம்முடைய கடவுள்? எனக்கு கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லுவோமா?
உனக்கு கடவுளாக மாறிவிட்ட புரிதல்கள் என்ன? அறிவியலா, அரசியலா, தத்துவங்களா, இல்லையானால் கொள்கைகளா? எவைகளின் கடவுளாய் மாறிவிட்டு கொண்டிருக்கின்றன? எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட முழுமையான கடவுளின் திருவெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நாம் யாரை கடவுளாக கொண்டுள்ளோம்? சொல்ல என்னையா கேள்வி இது? இயேசு கிறிஸ்துவை மீட்பராக கொண்டு மெய்யான கடவுளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகள் அவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றனவா? அநேக நேரங்களிலே கடவுளை குறித்த புரிதல்கள் தான் என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையான, என்னுடைய வாழ்க்கை குறித்த புரிதல்களை, இல்லையானால் என்னை குறித்த புரிதல்களை, நான் சார்ந்துள்ள உலகத்தை குறித்த புரிதல்களை, இல்லையானால் என்னை சார்ந்திருக்கிற மனிதர்களை குறித்த புரிதல்களை எனக்கு கொண்டு வந்து தருகிறது. உங்கள் கடவுள் யார்? அவர்களே, கடவுளுக்காக அநேக நேரங்கள்ல கொடி பிடிச்சிட்டு வைராக்கியமா நின்னுட்டு இவர்தான் கடவுள் என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கடவுளுக்காக கொடி பிடிப்பதை விட அவர் யார் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை வெளிப்படுத்தி காண்பிக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். ஒரு சின்ன டைவர்ஷன், ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இதோடு கூட இணைத்து. நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கடவுளை ஒரு தாயாக, தகப்பனாக, இவ்வுலகிலே என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக அவரை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த புரிதல், இந்த ஒரு தகப்பனாக, தாயாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு புரிதல் எப்படிப்பட்ட கடவுளை எனக்கு முன்னிறுத்தி காண்பித்திருக்கிறது? ஒரு பக்தன் அழகாக பாடினார், உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். தாயே என்று கடவுளை அழைக்க முடியுமா? இது கடவுளை குறித்த புரிதலை அடிப்படையாக கொண்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் தாயாகிய கடவுளே என்று நான் கடவுளை அழைக்க முடியுமா? அது எப்படியா முடியும்? கடவுள் ஆண் ஆயிற்றே என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், நீங்கள் ஆணாதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதும் உங்கள் சிந்தை ஆணாதிக்க சிந்தை என்பதும் தெளிவாக விளங்குகிறது. எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, உங்களால் உங்கள் தாயையோ, உங்கள் மனைவியையோ, உங்களுடைய சக பெண்களையோ, அல்லது உங்கள் வாழ்விலே நீங்கள் எதிர்கொள்ளுகிற எந்த பெண்ணையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தன் கடவுளிலே தங்கி இருக்கிற பெண்மையின் தன்மைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை புரிந்து கொள்ள முடியலன்னா, மூன்றாம் பாலினத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் எப்படி புரிந்து கொள்ளுவோம்? நிறைய ஊழியர்கள் அது பாவம், இப்படிப்பட்டவங்களாம் பாவம் செய்யறாங்கன்னு சொல்லும் போது, கடவுளிலே விரவி கிடக்கிற தெய்வீக தன்மையை சரியாய் புரிந்து கொண்டவர்கள் தான் இவ்வுலகை புரிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட தர்க்கங்களை முன்வைக்கிறதற்காக அல்ல, ஆனால் மனிதரை மனிதராக ஏற்றுக்கொள்ளவே கடவுளை குறித்த புரிதல்கள் மிகவும் பிரதானமானவைகளாய் என் வாழ்க்கையில விளங்குகிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொருளுக்குள்ளாக வருவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட மெய்யான கடவுளின் வெளிப்பாட்டை உணர்ந்து கொண்ட நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கடவுளை நாம் கொண்டவர்களாய் விளங்குகிறோம்? வேதத்தின் அடிப்படையிலே நாம் எப்படிப்பட்ட கடவுளை கொண்டுள்ளோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள பிரயாசப்படுவோம். யோவான் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே,
இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பவர் வேதாகமத்திலே ஒரு சின்ன அடைப்புக்குறிக்குள்ளாக இந்த வார்த்தைகள் வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் லேட்டர் அடிஷன்ஸ் சொல்லுவாங்க, பின்னால ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தைகள் இவைகள். யோவான் தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அருமையானவர்களே, திருச்சபை வளர்ச்சி அடைந்த காலங்களிலே ஆண்டவரை, கடவுளை குறித்த புரிதல்களிலே இவைகள் இணைத்துக் கொள்ளப்பட்டவைகள். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, தந்தையாக தாயாக இவ்வுலகிலே உணரப்பட்ட கடவுள் குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக இவ்வுலகிலே, வார்த்தையாக இவ்வுலகிலே உணரப்பட்டார். அது மாத்திரமல்ல, இவ்வுலகிலே வந்து தன் ஜீவனையே கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்றும் மீட்பின் திட்டத்திலே, கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை உலகிலே நிறைவேற்றியவராக இந்த இயேசு கிறிஸ்து விளங்கினார். இந்த இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தூய ஆவியராய் இவ்வுலகிலே கடவுள் தம்மை அடையாளப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் ஒரு ரொம்ப சிம்பிளான, மிகவும் சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளின் நிலைகள். ஒருவேளை இந்த தாய் தந்தையாக்கிய கடவுளின் தன்மைகளை குமாரன் தரித்துக் கொள்வாரா? குமாரனின் தன்மைகளை பரிசுத்தாவி தரித்துக் கொள்வாரா? பரிசுத்தாவியின் தன்மைகளை இயேசு கிறிஸ்து தரித்துக் கொள்ள முடியுமா? கடவுள் எடுத்துக்கொள்ள முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். மூவரும் வெவ்வேறான தன்மையுடையவர்கள். தங்கள் தன்மையிலே ஒருவருக்கொருவர் இசைந்தவர்கள், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த திரித்துவ புரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் கடினமான புரிந்து கொள்ளுதலாயிருப்பினும் மிக சாதாரணமாக கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டால், நம்முடைய கடவுள் மூவருள் ஒன்றான கடவுள், திரித்துவ கடவுள். கடவுளாக மூன்று தன்மைகளாக செயலாற்றுகிறவர்கள். மூன்று கடவுள் இல்ல, ஆனால் மூவருள் ஒன்றானவர்கள். பிதாவினின்று குமாரனையும், குமாரன் என்று பரிசுத்த ஆவியையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. தாய் தந்தையாகிய கடவுள் குமாரனிலே இருக்கிறார். குமாரனில் உள்ள கடவுள் பரிசுத்த ஆவியிலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியில் அடையாளம் காணப்பட்ட கடவுள் இயேசு கிறிஸ்துவிலே ஆவியாக தரித்திருந்தவர். இயேசு கிறிஸ்துவிலே ஆவியாக இருந்த கடவுள் பிதாவின் தன்மைகளிலே, தந்தை தாய் தந்தையாகிய கடவுளிலே ஒன்றரை கலந்திருந்தவர். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். என்ன புரிதலை கொண்டிருந்தார்கள் ஆதி திருச்சபையார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நிறைய தர்க்கங்கள் எழுந்தது. அப்போஸ்தலர்களுக்குள்ளாக வித்தியாசங்கள் எழுந்தது. அப்பொழுது எல்லாரும் கூடி ஒரு பற்றுறுதி அறிக்கையை நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்தார்கள். அதுதான் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு எல்லா ஆராதனைகளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில நாம் உபயோகிக்கிற அந்த விசுவாச பிரமாணம் அப்படித்தான் கடந்து வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா, படைப்பாளராக்கிய தாய் தந்தையாம் கடவுள், குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக இவ்வுலகிலே வெளிப்படுத்தப்பட்ட மீட்பிற்கு காரணராக்கிய கடவுள், தூய ஆவியராய் இன்றும் செயலாற்றிக் கொண்டிருக்கிற திருச்சபையை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற கடவுள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அதை விளக்கி சொல்லுகிறார்கள். இதற்கு பின்பாகவும் இதிலே பயங்கர பிரச்சனை வருது திருத்துவத்துல. அப்போ இந்த திருத்துவத்தை குறித்த மேலும் கூடுதலான விளக்கம் தேவை என்ற நிலை வந்தபோது, நிசையா என்னும் இடத்திலே கூடி திருச்சபையின் தலைவர்களாக, பேராயர்களாக, ஆயர்களாக அமர்ந்து யோசிக்கிறார்கள். அங்கே இருந்து உருவானதுதான் நைசியன் கிரீட்னு சொல்லுவோம், நிசையா விசுவாச பிரமாணம். இதைதான் திருவிருந்து ஆராதனைகளிலே நாம் எப்போதும் உபயோகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இதற்கும் மேலாக கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்ட போது அதனாஷியஸ் என்று சொல்லப்பட்ட பேராயர் அவர்கள் அமர்ந்து பேராயர்களோடு இணைந்து, திருச்சபையின் தலைவர்களோடு இணைந்து ஒரு அருமையான ஒரு விசுவாச பிரமாணத்தை உருவாக்கி தருகிறார்கள். அதான் அதனாஷியஸ் விசுவாச பிரமாணம். அது சிறப்பான நாட்களிலே, பாரம்பரிய மிக்க திருச்சபைகளிலே இவைகள் இன்றும் வாசிக்கப்படுகிறது. வருஷத்துல ஒருக்கா இல்லாட்டினா இருமுறை அவைகள் வாசிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆக திரித்துவம் அவ்வளவு கடினமான, புரிந்து கொள்ள இயலாத ஒரு காரியம். இந்த திரித்துவம் குறித்த புரிதலை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக யோசித்து அதை குறித்து மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார். திடீர்னு தூங்கி போகிறார். ஒரு அருமையான தரிசனம் அவருக்கு காட்டப்படுகிறது. அதிலே கடற்கரையில ஒரு பையன், குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான். என்ன செய்யறான்?
ஓடி வந்து கடற்கரையில ஒரு சின்ன குழி தோண்டுறான் கையாலே. குழியை தோண்டி விட்டு நேரா கடலுக்கு ஓடுவான். கொஞ்சம் கை நிறைய தண்ணீரை அள்ளுவான். நேராக ஓடி வந்து குழியில ஊத்திடுவான். மறுபடியும் கடலுக்கு ஓடுவான். தண்ணீர் எடுத்து குழிக்குள்ளாக்க ஊத்தி விடுவான். கொஞ்ச நேரத்துல இந்த தேவனுடைய மனிதர் வந்து பக்கத்துல நின்னுட்டு, தம்பி என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு. அவன் சொன்னான், ஐயா, இந்த கடலை வற்ற வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அவர் சிரித்து கொண்டே, கடலை வற்ற வைக்க போகிறாயா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். விழித்து கொண்டார். கடவுள் அவரோடு இடைபட ஆரம்பித்தார். கருகலான, ஒருவேளை புரிந்து கொள்ள மனித உணர்வுகளுக்கும் புரிதல்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை மக்களுக்கு விளக்கி சொல்ல, இல்லையானால் புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்கிறாய் என்று அவரோடு பேசினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் திரித்துவம். இந்த திரித்துவத்தை குறித்து ஆழ சிந்தித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை நம் குழப்பங்களுக்கு நேராக சென்று விட முடியும். மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, திரித்துவம் புரிந்து கொள்ள கடினமான காரியம் எனினும், நமக்கு வேதாகமத்தில் அளிக்கப்பட்டுள்ள வெளிப்பாடுகளின் அடிப்படையில் படைப்பாளராகிய கடவுளாக சர்வ வல்லமை பொருந்தியவர் என்பதை தம் மக்களின் வாழ்விலே தந்தையாகிய கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக இவ்வுலகை, அகில உலகத்திற்கும் மீட்பை அருளும்படியாக, பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிற மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக குமாரனாக வெளிப்பட்டார். தம்முடைய பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக ரட்சிப்பை உலகிற்கு அருளியவர் என்பதை நாம் அடையாளம் காண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கடவுளின் பிரசன்னம் இவ்வுலகிலே உணரப்பட முடியும் என்பதை விளக்குவதற்காக பெந்தேகோஸ்தே திருநாளின் போது தூய ஆவியராய் உலகிலே அருளப்பட்டார். அந்த நாள் மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக புறஜாதிகளுக்கு வெளிப்பட்ட தூய ஆவியானவர் வெளிப்பட்ட தினத்தன்று கொர்நேலியுவின் இல்லத்திலே அவர் வெளிப்பட்ட போது தூய ஆவியராய் இவ்வுலகம் ஒருவேளை அடையாளப்படாத மக்களுக்கும் கூட தூய ஆவியர் அருளப்பட முடியும் என்பதை, ஒருவேளை இந்த தூய ஆவியரின் பிரசன்னம் உலகிலே இன்னும் வியாபித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட திரித்துவ கடவுளாகி உலகிலே தம்மை வெளிப்படுத்தி காண்பித்த கடவுள் நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராய் விளங்குகிறார்? 3 காரியங்களை இந்த நாளின் வேத பகுதிகளிலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று எசேக்கியேல் தீர்க்கன் சொல்கிறார். முதலாவதாக, சர்வ வல்லவராய் ஆளுமை அருளும் தாய் தந்தையாம் கடவுள். மறுபடியும் சொல்கிறேன், சர்வ வல்லவராய் ஆளுமை அருளும் தாய் தந்தையாகிய கடவுள். இந்த எசேக்கியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட காலத்தை நீங்கள் நோக்குவீர்களானால், யோயாக்கீன் என்று சொல்லப்பட்ட அரசன் சிறைப்பட்ட போது, பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்திலே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட காலத்திலே இந்த வசனம் எழுதப்படுகிறது. இப்பொழுது எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை சிதறப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே பாபிலோனில் சிறைகளாக வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு இந்த திருவெளிப்பாட்டை எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறுகிறார். இதிலே ஒரு மிருகம் 4 தலைகளுடைய பாபிலோனியர்களுடைய கடவுள்களாக, 4மே இயற்கை சார்ந்த கடவுள்களாக, ஆனால் தங்களை ஆண்டு கொண்டிருக்கிற மக்களின் தெய்வங்கள் இவைகள் என்று உருவகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுமை செய்கிற கடவுளை குறித்து சொல்லும் போது அவர் குறிப்பிடுகிறார், அவர் சிங்காசனத்தின் மேல், இந்த 4 ஜீவன்களுக்கும் மேலாக எழுந்தருளிய சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருந்தார், அவருடைய மகிமை அங்கே விளங்கிற்று என்று சொல்கிறார். எந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது? இது சும்மா தரிசனமாக கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்க கூடாது நீங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு பள்ளத்தாக்கிற்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். அந்த இடத்துக்கு போன சொன்ன இவர் போறார். என்ன நடைபெறுகிறது? பயங்கரமான இடி மின்னல் காற்று நிகழ்கிறது, காரிருள் உண்டாகிறது, பயப்படுத்தும் ஒரு சூழல் உருவாகிறது. அந்த சூழலிலே தான்
இந்த 4 முகங்களுள்ள மிருகங்களை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பயமின்றி நிதானமாய் நின்று அடையாளம் கண்டு கொள்கிறார். அப்படி கண்டு கொண்ட போது அவைகளுக்கு மேலாக எழுந்தருளுகிற கடவுளுடைய பிரசன்னத்தையும் அங்கே சர்வத்தையும் ஆளுகை செய்கிற இந்த தெய்வங்களையும் இணைத்து ஆளுகை செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை பொருந்திய கடவுளாக இன்றும் அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற கடவுளை அவர் தரிசிக்கிறார். அதை தரிசித்த போதுதான் அவரை முகம் குப்புற விழுந்து வணங்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கடவுளுடைய சத்தத்தை அவர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். இதில் நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தம்மை வெளிப்படுத்திய கடவுள் எல்லா வல்லமைகளுக்கும் மேலானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆளுமையின் கீழாக யார் ஒருவர் வருகிறாரோ, எப்பொழுது இறை மக்கள் கடந்து வருகிறார்களோ அப்பொழுது தெய்வீக கிருபையை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மேலாக கடவுள் உயர்ந்திருக்கிறதை அவர்கள் காண்பார்கள். அது மாத்திரமல்ல, தங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற, தங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அனைத்தினின்றும் கடவுள் விடுவிக்க வல்லவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொழுது? தெய்வீக ஆளுமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது. நிறைய நேரத்துல மனிதராக நீங்களும் நானும் என்ன செஞ்சிடறோம்? கடவுளின் ஆளுமையை விட்டு இவ்வுலகின் ஆளுமைக்கு நம்ம அர்ப்பணித்து விடுகிறோம். இவங்க கிட்ட இருந்து நன்மை கிடைச்சிருமா, அவங்க கிட்ட இருந்து எனக்கு நன்மை நடந்து விடுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வுலகம் உங்களுக்கு நன்மையை தர முடியாது. நான் நம்புகிற மக்கள், நான் நம்புகிற சூழ்நிலைகள், நான் மிகவும் அதிகமாய் நம்பிக்கை கொண்டிருக்கிற வலிமை பொருந்தியவைகள் என்று எண்ணுகிறவைகள், எங்களையும் ஆளுகிற காரியங்கள் என்று எண்ணுகிறவைகள், இவைகள் ஒன்றும் கடவுளுடைய வல்லமைக்கு குறைவானது அல்ல, மிகுந்தது அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இவைகள் அனைத்துமே கடவுளுடைய ஆளுமைக்குரியவைகள். கடவுள் இவைகளை ஆளுமை செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை உணர்ந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கடவுளுக்குரியவைகள், ஆகவே கடவுளுக்கு அடிமைகளாய் அடிபணிந்திருங்கள் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இவ்வுலகிலே வாழும் வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரிய போகிறதில்லை. அதைத்தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார். நீங்கள் அடிமைகளைப் போல தோன்றலாம், ஆனால் நீங்கள் பிள்ளைகளின் சுயாதீனத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ஆகவே பிள்ளைகளாக அவருக்கு அடிபணிந்திருங்கள். ரோமர்களுக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே 19-22 வசனங்களிலே, நீங்கள் அடிமைத்தனத்திற்கு நுகத்திற்கு உட்படாமல் தேவனுக்கு அடிமைகள் ஆயிருங்கள் என்று சொல்லுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லும் போது, உங்கள் சுயாதீனத்தை, நீங்கள் ஆண்டவரிலே பெற்றுக்கொண்ட சுயாதீனத்தை நீங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகள் ஆயிருங்கள் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, கடவுளுடைய ஆளுமைக்கு அடிமையாயிருப்பது என்பது ஒருவேளை ரொம்ப கடினமான காரியம் இல்லை, ரொம்ப சுலபமான காரியம். ஏனென்று சொன்னால், அது அன்பும் பண்பும் பாசமும் பரிவும் நிறைந்த ஆளுமை. அந்த ஆளுமை சுதந்திரங்களை கட்டவிழ்த்து விட்ட ஆளுமை. நிறைய நேரத்துல கடவுளுடைய ஆளுமைக்கு கொடுத்துட்டோம்னா ஒருவேளை நம்முடைய சுதந்திரம் எல்லாம் பறி போயிருமோ, நம்ம நினைக்கிறதை செய்ய முடியாது அப்படின்னு. நீங்க நினைக்கிறதை செய்ய முடியாது, உண்மைதான். அவருடைய ஆளுமை உங்களை ஆண்டு கொள்ளும், அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த ஆளுமையிலே இன்பம் காணுகிறவர்கள் மாத்திரமே அதன் ரகசியங்களை உணர்ந்து கொள்ள முடியும், அந்த கிருபைகளை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார், இல்லையானால் நம்மை வழிநடத்துகிறார், இல்லையானால் நம்மை ஆளுகை செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் ஆளுமையை நம் வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறார். என்று தெய்வீக ஆளுமைக்குள்ளாக, என்று வரை தெய்வீக ஆளுமைக்குள்ளாக ஆதாமும் ஏவாளும் இருந்தார்களோ, அன்று வரை கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான உறவிலே சுதந்திரமாக ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் என்று தெய்வீக ஆளுமையை விடுத்து தங்களுடைய ஆளுமைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, இல்லையானால் தங்களை ஆளுகிற குரல்களுக்கு செவிமடுத்தார்களோ, ஒருவேளை
விடுதலை என்கிற போர்வையிலே தங்களை ஆளுகிற குரல்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்களோ அன்று தெய்வீக கிருபையை இழந்து போனார்கள். அருமையானவர்களே, தெய்வீக ஆளுமைக்கு நம்மை அர்ப்பணிக்க தேவன் எதிர்நோக்குகிறார். அவர்கள்தான் தைரியமாய் தேவன் எங்களுக்கு அடைக்கலம் பலன் என்று சொல்ல முடியும். 46ஆம் சங்கீதத்துல அழகா சொல்வார் இல்லையா, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனால் என்ன நிகழ்ந்தாலும் நாம் பயப்படும், அவர் சகாயம் பண்ணுவார் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய ஆளுமைக்கு நம்மை அர்ப்பணிக்க தேவன் எதிர்நோக்குகிறார். அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எசேக்கியேல் தீர்க்கனை போல எவ்வளவு கடினமான பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகளை குறித்து அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால், கர்த்தர் அவைகளுக்கும் மேலாக ஆளுமை செய்கிறவராக, என் சர்வ வல்லமையுள்ள தாய் தந்தையாகிய ஆளுமை செய்கிற கடவுளாக அவரை என் வாழ்வில் நான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவைகளுக்கு மேலாக அவர் நின்று கொண்டிருக்கிறதை, அவருடைய தூய பிரசன்னம் அங்கிருக்கிறதை நீங்களும் நானும் அடையாளம் காண முடியும். இரண்டாவதாக, கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். எல்லா ஆராதனைகளிலும் சாதாரணமாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவதாக, மீட்பளிப்பவராய் அல்லது மீட்பு அளித்தவராய் கிருபைகள் அருளும் இயேசு கிறிஸ்துவாம் கடவுள். மீட்பளித்தவராய் கிருபைகள் அருளும் இயேசு கிறிஸ்துவாம் கடவுள். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஆசீர்வாதம் என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அந்த கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது. அது எப்படிப்பட்ட கிருபை? அது மீட்பின் திட்டத்தினால் உருவான கிருபை. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், எனக்கு அருமையானவர்களே, இந்த மனிதன் பாவத்தில் வீழ்ந்த போது அவன் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். உபாகமம் 31ஆம் 32ஆம் அதிகாரத்திலே இதை குறித்த நினைவு கூறுதலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் நினைத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை, உங்களை மீட்டுக் கொண்டதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே அதிலும் ஆண்டவர் அருளுகிற கிருபைகளை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் 8ஆம் வசனங்களிலே வாசிக்கும் போது அதுல எசேக்கியேல் தீர்க்கன் அழகாக எழுதுகிறார், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு பிழைத்திரு என்றேன். என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மை மீட்டுக் கொண்ட கர்த்தர் அவர். உன் பாவங்களை கடலின் ஆழத்தில் எரிந்து விட்டவர். அது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையிலே உன்னை ஆசீர்வதிக்க தீர்மானம் கொண்டு உன்னை மீட்டுக் கொள்ள தீர்மானம் கொண்ட கடவுள் அவர். ஆக இதன் மொத்த உருவமாய் கடவுள் மீட்கக்கூடியவர் என்பதை இவ்வுலகிலே வெளிப்படுத்தும்படியாக கடவுளின் திருவெளிப்பாடாக இயேசுவானவர் இவ்வுலகிலே முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த முழுமையான கடவுளுடைய ஆளுமையை ஏற்றுக்கொண்டவர் இவ்வுலகிலே இந்த உலகை மீட்கிறதற்காக தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். அதனால் நிகழ்ந்தது என்ன? என் வாழ்க்கையிலே மீட்பு கடந்து வந்தது. என் வாழ்க்கை மீட்கப்பட்டது. எங்கெல்லாம் நான் பாவத்தில் வீழ்ந்து என்னை மீட்க ஆள் இல்லையே என்று நான் சிந்திக்கும் போதெல்லாம் கடவுளுடைய மீட்பின் பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு அருளப்பட்ட நம்பிக்கையை என் உள்ளத்திலே ஏற்படுத்தியது. அதன் மூலமாக ஆண்டவர் என்னை மீட்டெடுக்க முடியும், ஆண்டவரின் பாவங்களிலிருந்து என்னை விடுவிக்க முடியும், என் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளிலிருந்தும் தூக்கி எடுத்து தம்முடைய கிருபைகளினாலே என்னை வழிநடத்த முடியும் என்பதை இயேசுவானவரின் வாழ்வு எனக்கு விளக்கி சொன்னது. மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை அவர் மூலமாக மீட்டுக் கொள்ளப்பட்டது.
அதை இந்த பகுதி அழகாக விளக்கி சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை என் மேல் பிரசன்னமானது. அந்த மீட்பின் மூலமாக அவருடைய கிருபை என் மேல் பிரசன்னமானது. கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அருள், ஒரு ஈவு. எனக்கு அருமையானவர்களே, நான் தகுதி உள்ளவன் அல்ல. என் பாவத்திலே வீழ்ந்து தகுதி இல்லாதவனாய் இருந்த போது இயேசுவானவர் மூலமாக அந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன். அந்த கிருபை பாவத்திலிருந்து விடுதலையை மாத்திரமல்ல, ஆனால் என் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளிலும் அந்த கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் பலவீனப்படுகிறோனோ, எங்கெல்லாம் மீட்க ஆள் இல்லை என்று எண்ணுகிறேனோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை பிரசன்னமாகிறது. அப்பொழுதெல்லாம் அவருடைய கிருபை என்னை வழி நடத்துகிறது. ஆகவேதான் சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்வார், தேவன் தம்முடைய ஒரே பிராணகுமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கிருபையை அருளி செய்தது. அதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது அழகாக சொல்லுவார், அவருடைய கிருபையின் மேல் நாம் கிருபை பெற்றோம். அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அது பிதாவுக்கு ஒரே பிரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. அவராலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அது மாத்திரமல்ல, அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகியது என்று சொல்லுவார். என்ன சொல்றாரு? அந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவரில் சகல பரிபூரணமும் வாசமாயிருக்க அவர் தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, அந்த கிருபை எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவிலே விளங்கிய சகல பரிபூரணத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அருளி செய்தது. என் மீட்பிற்கான அனைத்து கிருபைகளையும் அது அருளி செய்தது. ஆக என் வாழ்க்கைக்கு தேவையான அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த இயேசுவானவர்களே நாம் பெற்றுக் கொள்கிறோம். மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் இதுவும். இயேசுவானவர் பரத்திற்கு எழுந்தருளி போகும் முன்பாக சொன்ன ஒரு வசனம். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 28:20ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவானவர் உடன் இருப்பாரா, கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, யோவான் சுவிசேஷத்துல இயேசுவானவர் அதற்கு அழகான ஒரு பதிலை கொடுக்கிறார். நான் போவேனே ஆகில் உங்களுக்கு அது நலமாயிருக்கும், தேற்றவாளன் உங்களிடத்திலே வருவார் என்று சொல்லிவிட்டு 16ஆம் வசனத்திலே சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17ஆம் வசனத்திலே சொல்வார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, உள்ளுரைந்து உணர்வூட்டுபவராம் கடவுள் பரிசுத்த ஆவியாகிய கடவுள். உள்ளுரைந்து உணர்வூட்டுபவராம் பரிசுத்த ஆவியாகிய கடவுள். எனக்கு அருமையானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் என்று சொல்லுவார். 16ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இவ்வுலகை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுவார். இதெல்லாம் நம்ம கடந்த நாட்கள்ல நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நிறைய விதங்கள்ல நாம் பார்த்தோம். எப்படியெல்லாம் தூய ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை உணர்வூட்டுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியிலே திருச்சபை மேல் பற்றுக்கொண்ட பற்று இல்லாத குறை நிறைந்த மக்களாலே நிறைந்துள்ள இந்த உலகிலே இறையரசு இந்த மக்கள் மூலமாக தான் நிறுவப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை வழிநடத்தி இறையரசுக்குள்ளாக கொண்டு வர, இல்லையானால் இறையரசுக்குரியவர்களாக மாற்ற, உலகிலே இறையரசிற்குரியவர்களாக அவர்களை உருமாற்ற தேவன் பிரியம் கொண்டார். அதற்கான அனைத்து ஆதார வளங்களையும் தூய ஆவியானவர் மூலமாக அவர்களுக்கு அருளுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் அதற்கென அவர்களை உணர்வூட்டி, அவர்களை ஒற்றுமைப்படுத்தி, ஐக்கியப்படுத்தி தம்முடைய கிருபையினாலே அவர்களை வழிநடத்துகிறார். ஆசீர்வாதத்தில் அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்று சொல்லுவார். அந்த ஐக்கியத்திற்கான உணர்வூட்டுதலை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் அருளுகிறார். எந்த காரியங்களிலெல்லாம் உணர்வூட்டுகிறார்? எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்திலே 1ஆம் 2ஆம் வசனத்திலே இந்த பிலேயாம் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கனை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அழைக்கப்பட்டார். பாலாக் என்று சொல்லப்பட்ட அரசன் இவரை அழைத்து அனுப்பி இருக்கிறான். அவருக்காக கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை மாத்திக்குவாரா, வார்த்தைகளை மாத்திக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 நேரம் போய் 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 நிறைய பலிபீடங்களை அமைத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய சமூகத்திலே வந்து வந்து கேட்கிறார். ஆண்டவர் மாறவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த 24ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே அவன் மறுபடியும் நிமித்தம் பார்க்க போகாமல் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக வார்த்தைகளை பேசினார். எனக்கு அருமையானது என்ன கற்றுக் கொடுக்கிறார்னு சொன்னால், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே வார்த்தைகளை குறித்த உணர்வூட்டுதல் உண்டு. திருச்சபைக்காய் இல்லையானால் குடும்பங்களிலே இல்லையானால் ஐக்கியங்களிலே உணர்வூட்டப்படுதல் வார்த்தைகளிலே மிகவும் அவசியம். நிறைய நேரத்துல நம்மளை அறிந்தோ அறியாமலோ அநேகரை காயப்படுத்துகிற சூழ்நிலைகள் உண்டல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் காக்கப்பட வேண்டும். அதனாலதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லுவார், மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லுவார். இயேசுவானவர் சொல்லும் போது இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசும். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கேடு, கபடு, விபசாரம், அசுத்தம் இவைகள் அனைத்தும் புறப்பட்டு வந்து மனிதனை தீட்டுப்படுத்தும். அவைகள் வாயின் வழியாக வெளிப்படும், வார்த்தைகள் மூலமாக வெளிப்படும். ஆகவேதான் சொல்லுகிறார், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தை இருக்குமானால் அதையே பேசுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதிகள் நமக்கு விளக்கி சொல்கிற காரியங்கள் என்ன? தூய ஆவியர் அந்த உணர்வை அருளுகிறார். ஆனா உணர்வை அருளுனா அந்த உணர்வுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டியது அவசியம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள், 10ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். இதை வீட்டுல வாசித்து பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சவுல் என்னும் அரசனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சவுல் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதர். எனக்கு அருமையானவர்களே, கடவுளுடைய எச்சரிப்புகளுக்கு மறுபடியும் மறுபடியுமாக உணர்வூட்டும் தூய ஆவியானவரின் கிருபையை அபரிவிதமாய் பெற்றுக்கொண்டவராக அடையாளம் காட்டப்பட்டவர். மறுபடியும் மறுபடியும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினபடினாலே கீழ்ப்படியாமைக்கு, பகைகள், வன்மங்கள், விரோதங்களுக்கு, பதவி மோகத்திற்கு, அநியாயத்திற்கு, உலக ஆசாபாசங்களுக்கு தன்னை விற்று போட்டதை இந்த பகுதிகள் அழகாக விளக்கி சொல்லுகின்றன. ஐயா, தூய ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர் தானே. மற்ற ராஜாக்களுக்கெல்லாம், தாவீது அரசர் கூட கர்த்தருடைய ஆவியினாலே அவ்வளவு நிறைந்திருந்தாரா அப்படின்றது தெரியாது. ஆனால் அபிஷேகத்தை வெளிப்படையாக பெற்றுக்கொண்ட ஒரு அரசர் சவுல் அரசர். ஆனால் இப்படிப்பட்ட நிர்பந்தமான, பரிதபிக்கப்படத்தக்க வாழ்க்கையின் கேடுகளுக்கு விழுந்து போன மனிதர். தூய ஆவியர் உணர்வூட்டிக் கொண்டே இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் எச்சரிப்புகளுக்கு திரும்பவில்லையானால், அவருடைய உணர்வூட்டுதல்களுக்கு அர்ப்பணிக்கவில்லையானால் நானும் பரிதபிக்கப்படத்தக்க நிலையிலே விழுந்து போக வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாயிருப்போம். இந்த 4ஆம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 12, 22, 23 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அதிலே ஆண்டவர் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் தூய ஆவியினாலே நிறைந்து பேசுகிறார்கள். அப்பொழுது மிகாயா என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், கர்த்தர் அவருடைய ஜனங்களின் வாயிலே பொய்யின் ஆவியை பொய்யின் வார்த்தைகளை கட்டளையிட்டார். உடனே சிதேக்கியா என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி ஓங்கி மிகாயாவை கன்னத்துல அடிச்சுட்டு கேட்கிறாரு, தேவனுடைய ஆவி என்னிடத்திலிருந்து உன்னிடத்திற்கு எந்த புறமாக புறப்பட்டு வந்தது? உடனே மீகா சொல்றாரு, நீ ஒளித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் போது இதை அறிந்து கொள்வாய். அதாவது இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் போது இதை நீ அறிந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று மார்தட்டிக் கொள்கிறவர்கள், தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் பெருமைகளிலே வீழ்ந்து விடுகிற நேரங்கள் உண்டு. அகங்காரங்களை தங்கள் உள்ளங்களிலே பெற்றுக்கொள்ளுகிற வேளைகள் உண்டு. எச்சரிக்கையாயிருப்போம். அதுக்கும் தூய ஆவியானவர் உணர்வூட்டிக் கொண்டே இருக்கிறார்.
அதற்கு தாழ்மையாய் செவி கொடுக்க ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். வேத வசனம் தெளிவாக ஒரு காரியத்தை அழகாக விளக்கி சொல்லுகிறது. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல எல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியை இன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, நாங்களோ தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். 13ஆம் வசனத்துல சொல்கிறார், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 14-15 வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அவைகள் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதலால் அவைகளை சாதாரண மனிதன் அறிந்து கொள்ள மாட்டான். 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களானால் நீங்களும் நானும் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி நிதானித்து ஆராய்ந்து, ஒருவேளை என் உள்ளத்திலே தீர்க்கமான இல்லையானால் மறுபடியுமாக தூய ஆவியானவரின் உணர்வூட்டல்களை பெற்றுக்கொண்டு நான் அவைகளின் மூலமாக நிதானத்தோடு நடக்கிறவர்களானால் அதுதான் ஆவியானவரின் உணர்வூட்டுதல். சில நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார்னு சொல்லிட்டு குதிக்கிற இல்லையானால் அவர்களுடைய உணர்வுகளுக்கு சாய்ந்து போகிற மக்களை நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். ஒரு ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டவர்களை பத்தி சொல்லும் போது பயங்கரமா கண்டிக்கிறார் அவரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரு அநேக வார்த்தைகளை பேசுகிறார், என்னென்னமோ சொல்றாரு, பயமா இருக்கு, கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களே, உணர்வுகளின் அடிப்படையிலே பேசுவது ஆவியின் வார்த்தைகள் அல்ல, மனுஷ ஞானத்தினால் போதிக்கிற வார்த்தைகளில் அல்ல. ஒரு நேரத்துல உட்கார்ந்தோடனே ஆவியானவர் அப்படியே டப்பு டப்புன்னு சொல்லிடுவார் எல்லாத்தையும். அப்படி இல்லை. ஆவியானவர் உணர்வூட்டுதல் என்பது நிதானித்து ஆராய்ந்து அறியப்படுகிற வார்த்தைகள். அவைகள் மனுஷ வார்த்தைகள் அல்ல, தெய்வீக வார்த்தைகள். அவைகள் நிதானத்தோடு ஆராய்ந்து அறியப்பட வேண்டிய வார்த்தைகள். நாசரேத்தூரின் திருவழிபாட்டின் போது இயேசுவானவர் இந்த தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவராக அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது, அதற்கு பின்பாக அந்த தூய ஆவியானவரின் வெளிப்பாட்டை குறித்து அவர் ரொம்ப பேசல. ஆனால் தன் வாழ்க்கையிலே அந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வெளிப்படுவதை அவர் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதுதான் ஆவியின் வழிநடத்துதல், வார்த்தைகள்ல பேசுறது இல்ல. அப்படிப்பட்ட உணர்வூட்டுதல்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், தூய ஆவியானவரின் உணர்வூட்டுதல் என் வார்த்தைகளை நிதானம் உள்ளவைகளாக ஆராயப்படுகிற வார்த்தைகளாக வெளி அனுப்பும். அது மாத்திரமல்ல, அது வார்த்தைகளாக வெளிப்படுவதை காட்டிலும் என் வாழ்க்கையாக அவைகள் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? நீதி செய்கிறவர்களாக, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்களாக, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக என்னை அடையாளம் காண்பிக்கும். தேவனுடைய பிள்ளையாக, கடவுளை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆவியானவரின் உணர்வூட்டுதலை பெற்றுக்கொள்கிற, இல்லைன்னா ஆவியானவர் உள்ளுரைந்து வாழுகிறார் என்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வை பிறருக்கு காண்பிக்கும். நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என் வார்த்தைகளை நான் நிதானத்தை பெற்றுக்கொள்வேன். அதே நேரத்தில் என் வாழ்க்கை என்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும், இவர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதை. நான் அபிஷேகிக்கப்பட்டவன் என்பதை தெரிந்து கொண்டு என் வார்த்தைகள்ல சரியா இல்லைன்னா, வாழ்க்கையில சரியா இதை வெளிப்படுத்த தவறி கொண்டிருப்பேன் என்று சொன்னால், பிறரை நியாயம் தீர்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லைங்க. அது தூய ஆவியானவரின் அபிஷேகம் இல்லை. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல எல்லாம் சொல்லும்போது சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுகிறதை, சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். உங்களுக்கும் எனக்கும் நம் காதுகள் ஆவியானவரின் உணர்வூட்டுதலுக்கு திறந்திருக்க வேண்டும். அப்படி திறந்திருக்கும் போதுதான் ஆவியானவரின் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திரித்துவம் புரிந்து கொள்ள கடினமானதாயினும் என் படைப்பாளராக
என்னை என் பாவங்களிலிருந்து மீட்கிற ரட்சகராக, என்னை வழி நடத்துகிற தூய ஆவியராக, என் உள் உரைகிறவராக அவரை அடையாளம் கண்டுகொள்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? சர்வ வல்லவராய் ஆளுமை அருளும் தாய் தந்தையாம் கடவுள் அவர். எனக்கு அருமையானவர்களே, மீட்பளித்தவராக கிருபைகளை ஈயும் இயேசு கிறிஸ்துவாம் கடவுள் அவர். எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளுரைந்து உணர்வூட்டுபவராய் தூய ஆவியராம் கடவுள் அவர். இந்த திரித்துவ ஆண்டவர் கடவுள் நம் உள்ளங்களிலே தங்கி நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. அவருடைய ஆளுமைக்கு அர்ப்பணிப்போம். அவருடைய கிருபைகளை உணர்ந்து கொண்டு உணர்வூட்டப்பட்டவர்களாக வாழுவோம். உள்ளுரைந்து உணர்வூட்டுகிற ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். என் வார்த்தைகளிலே, என் செய்கைகளிலே நிதானம் கொள்வோம். தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். மனுஷ ஞானத்தினால் அல்ல, உணர்வுகளினால் அல்ல, மெய்யான தூய ஆவியானவரை உண்மையாய் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் அருளி திரித்துவ ஆண்டவராய் நம்முடைய செயலாற்றி வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் திரித்துவ கடவுளை போற்றும்படியாக 10ஆம் கீர்த்தனை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 10. ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகக்கு அனவரதமும் தோற்றம். திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம். நிதமுத பொருளாய் நின்றது சர்வேசன். நிதமுத பொருளாய் நின்றது சர்வேசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர்வாசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர்வாசன். நிறைந்த சக்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. நிறைந்த சக்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. வீடு வாசி திரை தோடும் வினையை மூடு பாவையிரு ஓடவே அருள்சை. ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம். திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம். எங்களும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிபாக. துங்கமரை பிரபோத கடைசி நடு சோதனை செய்யதீத. பங்கில்லாம் பாவமில்லாம் பகரடி முடிவில்லாம். பங்கில்லாம் பாவமில்லாம் பகரடி முடிவில்லாம். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும். பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பிரக்க தயாள பிரபாகன். பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பிரக்க தயாள பிரபாகன். ஆதலத்தில் திருஷ்டிப்பு பரிபாலனை கையில் பண்பாய் நடத்தியாரும். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம். திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம். நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினாலும் நீ நிலத்தில்லாமல் அழிந்து. தீதுனரகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவத்தின் உள்ளம் உணர்ந்து. பாதக துயில்
தந்த பாலன் இயேசுவை கொண்டு பாதகத்துயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு பரந்துங்கள் மீசையை வைத்தனர் இது நன்று பரந்துங்கள் மீசையை வைத்தனர் இது நன்று பகர்ந்த தன்னடியார் குரு சஞ்சலம் இடைச்சல் வந்தபோது தயவாக பகர்ந்த தன்னடியார் குரு சஞ்சலம் இடைச்சல் வந்தபோதே தயவாக பாரிலே விடும் ஞான சூரியன் முன்னிரு போலவே சிதறும் ஆதி பீதா குமாரன் ஆதி திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம் திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம் நிதமுதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன் நிதமுதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர்வாசி நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர்வாசன் நிறைந்த சத்திய ஞான மனோதர உரைந்த வேத குணாகர நிறைந்த சத்திய ஞான மனோகர உரைந்த நித்திய வேத குணாகர நீடுவாய் திருசூழ் விதியை மூடு பார்வையில் ஓடவே அருள்சை ஆதி பீதா குமாரன் ஆதி திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம் திரியேகருக்கு அனவரதமும் தோற்றம். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் அளவில்லாத கிருபையும் மட்டற்ற தயவும் கொண்டுள்ள எங்கள் அன்பின் கடவுளே, உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றின் காலங்களிலே எங்கள் எல்லாரையும் நீர் பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளிலே நாங்கள் வழிநடக்க உம்மாலே பாதுகாவலை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை அருள்வீராக. இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எல்லாருக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை அளிக்கிற ஆண்டவர் உம்முடைய கிருபைகளை அருளி செய்து சீக்கிரமாய் இந்த கொரோனா தொற்றானது இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை நீங்கி போகத்தக்கதாக கர்த்தருடைய கரம் செயலாற்றி அருள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த மக்கள் மனதளவிலே ஆண்டவர் இந்த வியாதி நிமித்தமாக பல்வேறு விதமான ஆண்டவரே அழுத்தங்களுக்கு மன அழுத்தங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் ஆளாக்கி இருக்கிற பிள்ளைகள், தனிமையிலே துயரினாலே வாடிக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், வியாதிகளின் பயத்தினாலே போராடி கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே இவைகளின் மத்தியிலே தங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், இப்படியாக ஒவ்வொரு விதமான மக்களையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். எல்லாருக்கும் சமய சகாயராக நீர் கூட இருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகளிலே கர்த்தர் போதுமானவராயிருந்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவைகளை நீ சந்திப்பீராக. ஏழை எளிய மக்களின் துயர்கள் துடைக்கப்படத்தக்கதாக நீ கிருபை செய்வீராக. விசேஷமாய் எங்களுடைய கிராம திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். எங்கள் மக்களுக்கு உடைய விசேஷித்த கிருபைகளையும் இரக்கங்களையும் கட்டளையிடுவீராக. தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் குடும்பங்களுக்காக, தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிருபையின் அருட்கரம் நீட்டப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், நிறைய காத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்வதாக, முன் செல்வும் தெய்வமாக, போதுமானவராக இரக்கங்களையும் கிருபைகளையும் அருள் செய்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுறோம். பெரிய காரியங்களை செய்யும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொள்வோம். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களோட இருந்து என்று சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட புறப்பட்டு செல்வோம். ஆமென்.